இந்த வீடியோவில் கார பணியாரம் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கப்புறம் எண்ணெய் சூடானக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சமாக கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஒரு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதை சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கி வச்சுக்கணும். இப்போ இந்த வதக்கி வச்சுருக்கிறத நம்ம இட்லி மாவு பேட்டருக்குள்ளே ஆட் பண்ணிக்க போகிறோம். இதை நல்லா கலக்கி வச்சக்கப்புறம் ஒரு பணியார சட்டி எடுத்துக்கலாம். பணியார சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா குழிலையும் 3/4 குழி அளவுக்கு நம்ம மாவு ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மாவு ஆட் பண்ணக்கப்புறம் ஏதாவது ஒரு மூடி போட்டு இதை நம்ம மூடி வச்சுக்கலாம். 2 நிமிஷத்தில் அடியில் வெந்துடும். வெந்தக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் திருப்பி போடணும். திருப்பி போட்டு அடியில் நல்லா வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணால் ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்குள்ளே வெந்துடும். பணியாரம் வெந்துருச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்கு அந்த குச்சி வச்சு நடுவில் பணியாரத்தை குத்தி பார்த்தோம்னா மாவு ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.